ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. நீங்க அதனால போய் இறங்கி திருமதி மேரி சாமுவேல் கணேசன் அவர்கள் இப்போது நமக்காக பாதகமே என்பதை நீங்கள் பந்து போடுங்க, எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா அரைச்சி சரக்கே இறக்க முடியாதுல்ல, இவ்வளவு விவரம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்க அப்படியே உள்ள போங்க. என்னுடைய பெயர் மேரி. ஊர் இந்த ஊர் தான், சாம்பவரோடகரை. திருநெல்வேலி திருமண்டலம் நற்செய்தி அர்ப்பணித்துறை ஊழியத்தில் மிஷினரியாக நான் 16 வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர்தாமே இந்த நாளிலேயும் கூட இந்த 5வது வருடம் கூட அந்த பட்டிமன்றத்தை பேசும்படியாக வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு முதல் வணக்கம். அடுத்தபடியாக அருமையான குருவானவர் ஐயா, சபை ஊழியர், வந்திருக்கிற பெரியவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு எங்களுடைய பட்டிமன்றத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஐயா, நடுவர் ஐயா அவங்களுக்கும் எங்க பட்டிமன்றத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்லைன் ஊழியம் என்பது ஆன்லைன் ஊழியம் என்பது நமக்கு சாதகமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆன்லைன் ஊழியம் சாதகமா பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. வசந்தி அக்கா சொன்னாங்க, இது எல்லாம் என்ன செய்யுது, சாதகம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் அப்போ வாரவங்க அப்போ எல்லாமே அவங்களுக்கு கண்ணு பூரா ஆன்லைன்ல தான் இருக்கும் போல. சர்ச்சில் சும்மா தூங்கிட்டு போவாங்க, தூங்கிட்டு போய் வீட்டுல போய் என்ன செய்வாங்க போல. பாவம், அடுத்து இங்கேயும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு அங்க போய் என்ன செய்வாங்களா, அவங்க செல்லுல ஆன்லைன்ல அதை பாப்பாங்களா, யார் என்ன சேலை உடுத்திருக்காங்க, யார் என்ன செயின் போட்டிருக்காங்க, ஐயா என்ன பிரசங்கம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்க போய் பாப்பாங்களா. இப்படித்தான் இருக்கு ஐயா இன்னைக்கு ஆன்லைன் ஊழியத்துல உள்ள நிலவரம். பாத்தீங்கன்னா இதே போலதான் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஊழியம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா சொன்னா நம்ம பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வேற நிகழ்ச்சி என்ன செஞ்சிரும் வந்துடும். அனைவருடைய கண் என்ன செஞ்சிரும், வேற மாதிரி போயிடும். அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா ஒரு செய்தி நம்ம கேட்டுட்டே இருப்போம். அப்போ இந்த கொரோனா காலத்துல எல்லாம் நம்ம செய்தி கேட்டிருப்போம், அப்படித்தானே? எல்லாருமே என்ன செஞ்சோம், வீட்டுல வச்சு செய்தி கேட்டோம். ஆனா செய்தி கேட்கும் போது அந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி எங்க பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரியல? சொல்லுங்க யாராவது, என்னெல்லாம் இருக்கும் டிவி பெட்டி முன்னாடி? சமையல். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கொரோனா நேரத்துல சமையல் பண்ணி போட்டிருப்போமே, அம்மா சிக்கன் என்ன, மட்டன் என்ன, பொரியல் என்ன, பண்டம், காபி, டீ, முடியவே முடியாது. பெண்களுக்கு தான் அந்த கஷ்டம் அந்த நேரத்துல தெரிஞ்சிருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே என்ன செய்தாங்களா இவங்க, செய்தி பார்க்காங்களா. அது மட்டும் இல்ல, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்களா, தூங்கிக்கிட்டே படுத்துக்கிட்டே, குறுக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே பாக்குது. கடைசியில என்ன செஞ்சிரு, தூங்கியே போயிருவாங்க. அந்த செய்தி அதன் மனசுல நிக்குமா? சொல்லுங்கம்மா, நிக்குமா? நிக்காது. இப்படித்தான் இருக்கு இன்றைய ஆன்லைன் ஊழியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நமக்கு நம்முடைய வேத வசனத்துல மத்தேயு 28:19 சொல்லியிருக்கிறாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்ப பாருங்க, நம்மளாம் என்ன செய்வோம், முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்தவர்களாகி நாம என்ன செய்யணுமா, மற்ற மக்களை புற மதஸ்தர்களை தேடி என்ன செய்யணுமா, போகணும். போனாதான் என்ன செய்ய முடியும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். சும்மா வீட்டுல இருந்துட்டு செல்ல ஒரு வசனத்தை அனுப்பிவிட்டேன், இல்ல நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், இதை பார்த்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ரசிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க வேணா பாருங்களேன், வசனத்தை நீங்க டெய்லி ஒரு 2 வசனம் அனுப்புங்க. 2 வசனம், 4 வசனம், 6 வசனம் வாய் கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க போனே என்ன செஞ்சிருவாங்க, பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. நடந்துதா இல்லையா? ஏன்னா எங்களால அழிக்கிறதுக்கு நேரம் இல்ல, இப்படி அனுப்பாதங்க எங்களுக்கு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய சூழ்நிலையில தான் என்ன இருக்கு, ஆன்லைன் ஊழியம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், முதலாவது போகணும். போய் அநேக கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க, பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டப்பட்ட மக்கள் நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாவை பத்தி சொல்லணும். சொல்லும் போது அவங்களுக்கு பாரத்தோட ஜெபிக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஆலயத்துல வசந்தி அக்கா சொன்னாங்க, நம்ம என்ன செஞ்சோம், நாடகம் பார்த்தோம், ஷார்ட் பிலிம் பார்த்தோம், கோலாட்டம் ஆடணும், வாலிபர்களுக்கு ஆடணும், எல்லாம் ஆன்லைன் ஊழியம் தான் பெஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா ஒரு வாரமா அந்த ஆலயத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? என்னைக்கு டிசம்பர் மாசம் பிறந்ததோ அன்னையில இருந்து வாலிபர்களும் சரி, சிறுவர்களும் சரி, என் தாய்மார்கள் கூட என்ன செய்தாங்க, வந்து ஒரே அடி. கோலாட்டத்தை ஒரு 3 நிமிஷம் கோலாட்டத்துக்கு 4 நாள் வந்திருக்கோம்.
எப்படி பாத்துக்கோங்க ஆன்லைன் முன்னாடி. அப்ப எல்லாம் நம்ம பயிற்சி எடுத்து கூடி வந்தாதான் ஆன்லைன் முன்னாடி என்ன செய்ய முடியும், நிக்க முடியும். சும்மா அதுல நிக்க முடியும். இப்ப ஆன்லைன்ல நிறைய ஊழியங்கள் நடக்குது. அதெல்லாம் நிறைய பயிற்சி எடுத்து கூடி கூடி ஜெபம் பண்ணி பாடல்களை பாடி ஆன்லைன் முன்னாடி என்ன செய்வாங்க, வாயசைப்பாங்க. கீபோர்டு போடுறது கூட சும்மா. இப்படிதான் நம்மளுடைய ஆன்லைன் ஊழியம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த காரியத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆன்லைன் ஊழியம் நமக்கு என்னதுதான் பாதகம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ மருத்துவமனைக்கு நம்ம போறோம். மருத்துவமனைக்கு ஊழியங்களுக்கு நாங்க போயிருக்கிறோம். அதனால தெரிஞ்சுக்கிட முடியுது. அநேகர் பலவிதமான வியாதியினால எழும்ப முடியாம படுத்திருப்பாங்க. அவங்க ஆன்லைன்ல நெட் கார்டு போட்டு இப்படி இப்படி பார்த்து பிரேயர் பண்ண முடியுமா, முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதா, முடியாது. பாத்தீங்கன்னா அவங்களே எனர்ஜி எல்லாம் இழந்து அப்படி தோலும் அப்படி ஒரு அவங்களுடைய பார்க்கும் போதே ஒரு பரிதாபமான நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு நாம போய் அவங்கள தொட்டு தடவி கொடுத்து அவங்க காலுக்கும் கைக்கும் அவங்களுக்கு புண்ணு இருந்ததுன்னா அதுக்கு எண்ணெய் பூசி காயம் கட்டி அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்களோட ஒருவரா நம்ம பழகும் பொழுதுதான் அவங்க என்ன செய்வாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வாங்க. நிறைய சாட்சி சொல்ல என்னால முடியும். அது மாத்திரம் இல்ல, நம்ம கிராமங்களுக்கு போறோம். அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டச் செல் என்ன செய்யாது, கிடையாது. சின்ன போன் தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு போய் நீங்க பிரேயர் பாருங்க, அவங்க டிவியை பாருங்கன்னு சொன்னா அவங்க கஷ்டப்பட்ட மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம அவங்களோடு பேசும் பொழுது இந்த வேதத்துல இருக்கிற வசனங்களை சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்கு நிறைய காரியங்களை நம்ம சொல்லி அவங்களோடு அழுகிற வசனமே சொல்லியிருக்கு. நீங்க அழுகிறவங்களோட என்ன செய்யுங்க, அழுங்க அப்படின்னு சொல்லிருக்கா. ஏசப்பா கூட என்ன செஞ்சாங்க, மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு போகும்போது அவங்க சகோதரன் வியாதிப்பட்டு இருக்கும் போது மரித்திருக்கும் ஆண்டவர் என்ன செய்தார், அவங்க கூட அவரும் இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்தோம் பாக்குறோம். ஆன்லைன்ல கண்ணீர் விட முடியுமா, அவங்களுக்காக பாரத்தோட ஜெபிக்க முடியுமா, ஜெபிக்க முடிஞ்சாலும் அது அவங்களுக்கு கிரியை என்ன செய்யாது. நேர்ல போய் அவங்களுக்காக நாம அழுது ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய இருதயம் என்ன செய்யும், கட்டாயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். அநேகர் என்ன செய்வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருவாங்க. நம்ம ஆண்டவருடைய நாட்கள்ல வேதாகமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப பேதுருவும் யோவானும் என்ன செஞ்சாங்க, அவங்க ஆலயத்துக்கு போனாங்க. ஆலயத்துக்கு போகும்போது பாருங்க, அங்க நடக்க முடியாத ஒரு முடவன் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, அப்போ ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆலய அலங்கார வாசல்ல தான் எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, என்கிட்ட பொண்ணு வெள்ளியும் என்னிடத்தில் இல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னோடனே உடனே அவன் எங்க போறான், எழுந்து நடந்துட்டான் அந்த முடவன். அடுத்து எங்க போறான், ஆன்லைன் பிரேயருக்காக ஓடுதான். எங்க போறான், ஆலயத்துக்கு போறான். ஆலயத்துக்கு போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி குதித்து ஆலயத்துல போய் நன்றி செலுத்தணும். அது மட்டும் இல்ல, பேதுருவும் யோவானும் அவங்க என்ன செய்றாங்க, சுவிசேஷம் அறிவிக்காங்க, ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ணுதாங்க. பாத்தீங்கன்னா 3000 பேர் 5000 பேர்னு சொல்லி என்ன செய்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். எங்கேயாவது இருக்கா, ஆன்லைன்ல இணையதளத்தில் சேர்த்தார் இருக்கா, இல்ல. அப்போ சபையில தான் என்ன செய்யணும், சேர்க்கணும். இருளில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை சொல்லி சபையில நம்ம என்ன செய்யணும், கொண்டு வந்து சேர்க்கணும். இவங்க 3 பேர் இருக்காங்க. அதுல வசனியாக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க 2 பேரும் இதைத்தான் சொல்ல வருவாங்க. யாரும் நம்பிராதீங்க, ஆன்லைன் ஊழியம் சாதகமே கிடையாது, அது பாதகம் தான். ஏன் அப்படின்னு சொன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இப்போ பலவிதமா ஒருத்தங்க சொல்லுவாங்க இப்படி இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க சொல்லுவாங்க. இன்னொன்று நான் ஒரு சேனல் பார்த்தேன், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சிரிச்சு என்ன செய்றாங்க, பிரசங்கம் பண்ணுதாங்க. எங்கேயாவது இருக்கா இது பாருங்க. ஆன்லைன் நம்மள என்ன செஞ்சிடும், மதிமயங்க வச்சு போயிடும். மாயை எல்லாம் மாயை. பிரசங்கி சொன்னது போல ஆன்லைன்ல இருக்கிறது எல்லாம் மாயை. ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ஆன்லைன்ல பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுல யாரும் என்ன செஞ்சிடாதங்க, தூங்கிடாதங்க. மோகன் ஸ்லாசர் கூட என்ன சொல்லுவாங்க, அந்த கொரோனா காலத்துல அவங்க செய்தி எடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க, ஆலயம் திறந்தோட நீங்க என்ன செஞ்சிருங்க, ஆலயத்துக்கு போங்க. வீட்டுல போய் நான் படுத்துக்கிட்டு பாப்பேன்னு சொன்னா உங்களுக்கு சாபம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா, சொல்லுவார். அதனால நம்ம என்ன செய்யணும், ஊழியம் வந்து நம்ம போய் நடந்து அவங்களை என்ன செய்யணும், ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவங்கள சீசர் ஆக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சீசர் ஆக்குனாதான் மறுபடியும் அவங்க என்ன செய்ய முடியும், ஆண்டவரை பத்தி சொல்ல முடியும். ஞானஸ்தானத்தை பத்தி சொன்னாங்க வசந்தி அக்கா. ஞானஸ்தானம் ஆன்லைன்ல கொடுக்க முடியுமா,
முடியாது. ஆலயத்துலதான் என்ன செய்யும், பரிசுத்த ஸ்தலத்துலதான் அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்து ஒரு குழந்தைய இன்னைக்கு வந்திருந்தாங்க. எவ்வளவு சந்தோஷமா அவங்க சொந்தங்கள் எங்கெல்லாமோ இருந்து வந்து ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. ஆன்லைன் முன்னாடி நான் இருக்கேன், என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கட்டும் நான் பாக்கேன் யாராச்சும் சொன்னாங்களா? இல்ல, அன்போடு என் பிள்ளையை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆசையோடு அந்த பிள்ளையை பார்த்து ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க தோல்ல எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. இதுல இருந்தே தெரியுது நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆன்லைன்ல நம்ப கூடாது. நம்ம ஆலயத்துக்கு வரணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத வசனம், இந்த வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், தியானிக்கணும், கூடி கூடி ஜெபிக்கணும். ஒரு பயிற்சி, ஒரு நாடகம் நடிக்கணும், ஒரு குழுவுல நம்ம இது பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய பயிற்சி கூடி கூடி தான். ஐயா சொன்னாங்க, முதல்ல வந்தோடனே சொன்னாங்க, ஒரு காரியம் நம்ம செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், ஜெபிப்போம்னு சொன்னாங்க. அதே போலதான் ஜெபித்து ஜெபித்து கூடி கூடி ஜெபித்து ஜெபித்து தான் இந்த ஊழியங்கள்லாம் நடந்து அதுக்கு அப்புறம் தான் இந்த எனக்கு கேமராக்கு முன்னாடி என்ன செய்தோம், நம்ம வந்து நிற்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆன்லைன் நமக்கு பாதகமே பாதகமே என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, ரொம்ப அற்புதம். போங்க, ஏற்கனவே அவங்க மண்டல அளவுல நற்செய்தி பணிக்காக இருக்கிறதுனால ரொம்ப டெக்னிக்கா நீங்க கொஞ்சம் அடுத்து எப்படி சொல்ல போறீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த வீட்டில் இப்போ இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னா பெரிய ஆளுக்குன்னா இந்த வீட்டில் அப்போ டிவி வாங்குற புதுசுல இந்த அம்மா சொல்லுது, இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்க ஆட்கள்லாம் வீட்டில் சொல்லியிருப்பீங்க தானே, ஏங்க நம்ம வீட்டில் ஒரு டிவி கூட இல்லை, ஏம்மா டிவி வேணும், ஒரு சின்ன செய்தி பார்க்கணும்னா கூட பக்கத்து வீட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்கு. அதாவது செய்தி பார்க்கறதுக்கு தான் டிவி அப்படின்னு சொல்லி டிவி வாங்கிட வேண்டியது. டிவி வாங்கி முடிச்ச பிறகு ஒரு நாளும் செய்தி பார்த்ததே கிடையாது. அழகா சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை மொபைல் கேட்குறா, ஏன்டா உனக்கு மொபைல் வேணும், ஏமா ப்ராஜெக்டா கொடுக்குறாங்கம்மா, இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எழுத வேண்டியது இருக்குமா, ஸ்கிரீன் டச் இருந்ததுனா தான் நான் பாரு அவாட்ட போய் இங்க போய் இல்லைன்னா இன்டர்நெட் சென்டருக்கு போய் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேம்மா அப்படின்னு பவியமா பேசிட்டு அசைன்மெண்ட் மொத்தத்திலே 3 தான், 3 மாசத்துல 3 அசைன்மெண்ட் தான், மீதி 4 ஃபுல்லா ஓடுது படம். எவ்வளவு டெக்னிக்கு கரெக்டா பிடிச்சாங்க பாயிண்ட். நல்லதுன்னு சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க. பிறகு பாத்தீங்கன்னா அதுல தட்ட எங்கெல்லாம் போகுதோ இழுப்புக்கெல்லாம் என்ன செஞ்சிடும், பிறகு போயிடும். இந்த சுனாமியில விழுந்த இலை மாதிரி எங்க போய் முட்டும்னு தெரியாது. அதனால அது ஒரு மாயை, அது ஒரு கவனம். ரொம்ப அழகா ஆரம்பிச்சாங்க. 2 3வது ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகு. ஒரு வீட்டில் இப்படி டிவி இதில் வந்தது தானே, அந்த அம்மா கேட்குது, ஒவ்வொன்றா கேட்குது. அப்போ இந்த ஆளு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான், அதை நெட்டில் பார்க்க வேண்டியதானே, அதை இதில் பார்க்க வேண்டியதானே, அதை இதில் பார்க்க வேண்டியதானேன்னு ஒவ்வொன்றா நெட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். மத்தியானம் ஆன உடனே சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மா கொண்டாந்து மொபைலில் இந்த சோத்தை காட்டி இந்த சாப்பிடு. You're going down this time. In your dreams, let's see who wins. All right, get ready, let's go. நல்ல விளம்பரம் கொண்டுட்டான். ஏன் இதை எப்படி சாப்பிட முடியும், நீ காலையில இருந்து அதைத்தானே சொன்ன, என்ன கேட்டாலும் இந்த மொபைல பாருன்னு சொன்னியே, சாப்பாடு மொபைல சாப்பிட்டுக்க. ரொம்ப அழகா சொன்னார்கள். நேரடி தொடுதல், நேரடி உணர்வு, நேரடியான ஒரு அந்த கண்ணீர் துடைக்கின்ற கரம் வருமா? ரொம்ப ஆழமான கேள்வி. நீங்க அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தது, சரி இப்படி சொல்லித்தானே சின்னதுல ஆரம்பிச்சு பெரிய ஸ்கிரீன் டிவி வரைக்கும் போகுது. இது மொத்தத்துல இல்லைன்னா பொருளாதாரமாவது சிக்கல் குறையுங்களா? அப்ப கஷ்டப்பட்டவங்க என்ன செய்வாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, அடுத்தவங்க உதவி தேவைப்படுறவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. இந்த ஆன்லைனை நம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில நேரடியா யாரும் வரமாட்டாங்கன்னு. அதுல ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. அதாவது இன்றைக்கு சமூகத்துல எந்த போராட்டமும் நடக்கிறது இல்லை. குறிப்பாக ஏன் போராட்டங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னா, ஒரு பிரச்சனை உடனே 10 மிமிஸ் போட வேண்டியது. இது உருப்படாது, இது ஆகாது, இது டேய் வாங்கடா சர்ச்சைக்கு வாங்கடா, ஒரு போராட்டத்தில் நிற்போம். அல்லது ஒரு சமூக பிரச்சனை வாங்க கொடி பிடிப்போம் அப்படின்னா, ஒரு காலத்துல எதுக்கு எடுத்தாலும் கொடி பிடிப்பாங்க, ஆட்கள் ரோட்டுக்கு வருவான். இப்போ நான் தான் 50 மிமிஸ் போட்டிருக்கேன்ல, போதாதா? டே மிமிஸா, இது எதுக்குடா உதவும், நீ என்ன அதனால நோகாம, எந்த நோகலும் இல்லாம, எந்த பிச்சல் புடுங்களும் இல்லாம உட்கார்ந்த இடத்துல இருந்து இது நம்ம, அதனால ஆலயத்திற்கு வராமல் வீட்டிலேயே இருந்து விடும் அபாயம் இருக்கிறது என்று இருக்கிறார்கள். மொத்தமா சொல்றதா இருந்ததுன்னா அவங்க ஆரம்பிச்சது அதுதான். ஆலயமா ஆன்லைனா அப்படின்னு கொண்டு வந்து சாதகமா பாதகமா அப்படிங்கிறதே மாத்திட்டாங்க. ஆன்லைனா ஆலயமானு கொண்டு வந்து அப்படி கேட்ட உடனே நம்ம தான் சொல்லிடுவோம்ல ஆலயம் தான் பெருசுன்னு. ரொம்ப டெக்னிக்கா ஒரு விளையாட்டை விளையாண்டு போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு பதில் சொல்ற ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் டஃப் தான். அதனால செலினா சேஷராஜ் அவர்கள் இப்போது சாதகம் தான் அப்படின்னு அழுத்த வேண்டும். நீங்க அழுத்துறதை பொறுத்து நாங்க பாயிண்ட் போட போறோம்.
எனக்கு வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்பின் மதிப்புக்குரிய குருவானவர் அவர்களுக்கும் துணை குருவானவர் அவர்களுக்கும் சபை மூப்பருக்கும் சபை மக்கள் யாவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.